அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறை இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் பிள்ளையார் சொல்லி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையாட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிகிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூல் ஹவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது நான் உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க, ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண போகிற வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில் விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேசி, ஏன்னா நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டைரக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றி வெற்றின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த 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 டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் எதுனா பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணப்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து, ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூட்லலாம் செத்து புரண்டிருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவி விடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன்.
சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நைட்டாக ஷூட் பண்ணுறோம், ராடிமானில் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அதான் நம்ம டானா கரண்ட் டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் ஒண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப். அதுதான் தட் இஸ் ஒன்லி திங் ஐ லுக் அட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஜஸ்டின், நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் இது நாங்கள்லாம் ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன ஏதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும், இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த 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 படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹேவ் டு ஒர்க் வித் யூ, ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டேன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம் சொல்லுவீங்க தெரியும். ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அதனால் லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்க தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்னைக்கு வேறு யாரோ விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் Varshini, thank you. You brought a sense of originality into it. And இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட், கங்க்ராட்ஸ். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோடு நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பேசலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. நன்றி. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் 25. Do you know why? Of course. ஸோ விக்ரம் பிரபு சாரோடைய 25வது திரைப்படம் தான் சிறை. 25th ஃபிலிம். அண்ட் 25th of December, கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2025ல் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் விக்ரம் பிரபு சாருக்கு. திஸ் லவ் இஸ் ஃபார் யூ அண்ட் மோர் டு கம் இன் யுவர் வே. ஒரு பெரிய ட்ராவல் இந்த 25க்குள்ளார வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. அதை எடுத்து யூஸ் பண்ணி அடுத்த 25 தாண்டோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக 2050ல் சந்திப்போம் with 50 more films. Thank you and all the very best விக்ரம் பிரபு அவர்களே. நன்றி. நீங்கள் நல்லாவே கைத்தட்டலாம். கேமராவில் கேப்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் நீங்கள் கைத்தட்டினா மற்றவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். 2 பேருமே அழகான டெபியூ ஆக்ட்ரஸ். இதோ ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ
ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூர்யா சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா, நல்ல பங்கி என்று காண அனிஷ்மா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம், அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் லலித் சார், 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு சொல்லுங்க. அக்ஷய் பற்றி சொல்லணும் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. இல்லை, அக்ஷய் நம்ம ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் ஹி கேவ் மீ. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கும் வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார், எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. I'm so happy and grateful to be a part of this movie. Thank you. Okay, so school and school excursion-க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு? எக்ஸ்கர்ஷன் மாதிரி இல்லை, சமைச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போது, அக்ஷயும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் அவனை எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ண தெரியும். தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஓகே, அனிஷ்மா பற்றி இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்துல இருந்து ஒரு கதாநாயகி இங்கே வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே,
அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் we are looking forward for the movie as well. நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். கை தட்டலாங்க. இல்லை, எக்ஸாம் ரூமுக்கு போனோடனே ஆன்சர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், எல்லாமே மறந்துடுச்சு இப்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலோ சாரில் நான் ஆரம்பிக்கிறேன். சார், உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மாதேஷ் சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல, நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். Justin Prabhakar sir, it was wonderful music I got for my movie, and Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you sir. Suresh sir, எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில, பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார், தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார், விக்ரம் பிரபு சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணீங்க. சூரி சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரி சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனிஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் கோஸ்டார் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேன் யூ. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழில். அண்ட் அனந்தா, ஐ saw your footage, it was damn nice, congratulations. ஸோ கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன். அப்பா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ். நீங்கள் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ ப்ரெஷர் ஃபார் யூ? யா, இட் வாஸ் அ ப்ரெஷர். ஆனால் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தி ப்ராசஸ். ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ பிஃபோர் யூ லீவ், டே 1லேருந்து இப்போ வரைக்கும் யுவர் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் த மூவி. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்குது சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு, தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு யூ வாண்ட் அஸ் எ கேரக்டர். அப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா as a கேரக்டர்? ஆமாம், படம் பார்த்துட்டு நீங்களாம் தான் சொல்லணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். முதல் மேடை, முதல் படம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. we are looking forward for it. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு.
அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் என்கிட்ட பேசினாப்புல நான் போனேன். நான் கதை சொல்கிற இதிலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போன உடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம். ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணனா அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில். நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்க. எங்கிட்ட கதையா இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இந்த இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடிச்சோடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னன்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டாரு. அடுத்து சூஸ் பண்ணது வந்து எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காது, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா. சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான், நீங்கள் சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க, அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த அந்த கதையில் வர 2 பேர்த்த நிஜமாக பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ கதையை அந்த கதையை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கன்ட்டு. நான் தொடர்ச்சியாக படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்து அந்த 2 முகமும் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும்தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்கு. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பேய்ச்சிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை ஏதோ வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணனு சொன்னேன். சொன்ன உடனே சிரிச்சாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுற, அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ எழுதின வச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைரேக் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டார். என்னோட தாட்டில் இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுகிற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்காது எனக்கு நல்லா தெரியும், எங்கிட்ட ஒரு இருக்கிற 4 கதையும் அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸில் இருக்கிறவர், அதனால என்னை விட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். சார், விக்ரம் பிரபு சார் கூட மறுபடியும் இந்த படத்தில் இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் எப்போதும் எங்கள் ஹீரோ தானே அவர். இதை தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறதுக்கு, இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்டில் என்னோட போலீஸ் லைஃப்பில் நான் வந்து குறைஞ்சது ஒரு 500 எஸ்கார்டு போயிருப்பேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து எனக்கு பயங்கரமாக இதாக இருந்துச்சு. நேற்று தேட்டரில் எல்லாரோட படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்கள் ஹீரோ ஓகே சார், எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும் தெரியல அவங்களோட கதையை வந்து படமாக்குறதுக்கு. பட்
உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் அந்த கதையை பார்க்கறதுக்கு நாங்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக. ஒருவேளை அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தான்னா அவங்க எல்லாரும் முன்னாலே அவனை அறிமுகப்படுத்திக்கலாம். வாவ், நன்றி நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். என்ன சார் இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் நம்ம ஆமாங்க பாருங்க கீழே உட்காந்து அஜித் சாரே சொல்கிறாரு. அவ்வளோதான் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இந்த நேரத்தில் பேசியே ஆகணும் சார். சிறை அண்ட் நம்ம லலித் சார் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஒரு டெட்லி காம்பினேஷன். திஸ் இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். லலித் சார் ரொம்ப பெட்டுன்னு வச்சுங்களேன், ப்ரொடியூசர் பெட் அவர் தான். ஸோ மற்ற டீம் ஆல்மோஸ்ட் அண்ட் விக்ரம் பிரபு சார், தமிழ் அண்ட் சுரேஷ் எல்லாமே தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ கம்ஃபர்ட் இருக்கும்போது நம்ம இறங்கி வேலை வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ நோ ஈகோ. ஸோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு வேலை பார்த்துருக்கோம். ஓகே, எடிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் சார் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அவுட்கம் ஒன்றொன்னா வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஸ்கிரிப்ட்லேயே பாதி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதிலே பாதி தூக்கிட்டோம். ஸோ நிறையா அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே நிறையா ஒர்க் பண்ணி பேசிட்டோம். தென் ஆஃப்டர் எடிட் முடித்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு தான் போட்டு காமிப்பேன். லாஸ்ட்டாக தான் காமிப்பேன். அதுக்கு முன்னாடி டீம் காமிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவர் போட்டு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் காட்டவே மாட்டேன். ஸோ ஒன் சாட்டிஸ்ஃபை அப்போது அவர்கிட்ட கேளுங்க, படம் பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இப்போது இங்கே உட்காந்துருங்க எல்லாருமே படம் பார்த்துருக்காங்க, அவங்க தான் பேசணும். நான் பேசுறது வந்து எந்த அளவுக்கு தெரில, அதனால சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பேசணும் சார். பட் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். நன்றி நன்றி. கிரிக்கெட் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்ட சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய எக்ஸ்பெக்டர் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜானர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜானர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப்பான டைம். நிறைய அந்த ஜானரில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோட மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தார். கண்டினியூஸாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மய் மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோஷி, எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டண்ட் செபாஸ்டின் சதீஷ், பரத் தனசேகர், திஷான், அப்புறம் பேவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. கார்த்திக் நேத்தா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட். கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிஃபோர் யூ லீவ், நர்வஸாக இருக்கீங்களா? வந்த உடனே எல்லாம் பேசிட்டு அப்படியே அலோவ் பண்ண முடியும். இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன் பீஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, படம் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் என்ன ட்ரைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வேறு எதுவும். ஓகே, ஆன் த ஹோல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கதையும் பிடிச்சிருக்கு, படமா பண்ணும்போது இது நெக்ஸ்ட் லெவல் தான் போச்சு. படித்ததுக்கு அப்புறம் இருக்கிறத விட எல்லாமே இப்போ மாதேஷோட ஒர்க், அப்புறம் ஃபிலோடது எல்லாமே முடிச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இவன் தான் வந்துச்சு எனக்கு. அதனால தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து
சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான், ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். இன்றைக்கி அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கும் இந்த அஃபெக்ஷன் என்றைக்கும் உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி சார், எஸ்எஸ்சி சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான் ஃபஸ்ட்டு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன் சார். என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். செல்லமணிண்ண என்றைக்குமே அவர் வந்து என்னை இன்னது வரைக்கும் லலித்தின் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு இல்லையா, பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர், சரி மாஸ்டர் தான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. தானே சார், தானே சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் வந்து என்றைக்கு இருக்கிறனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதையை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது மொதல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதனால் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சாரோட டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். வேணா அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் சார் இந்த கதையில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவீரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு. ஸோ உண்மையாலும் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போகலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சட்டை சொன்னோம், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ளே வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒன்றா செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோளில் சுமந்துருக்காப்புல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு அக்ஷய் பண்ணியிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கு நிப்பாட்டது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா என் டீம்லேருந்து அருண் மணி, அருணோட இது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல.
இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடிச்சு கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்றைக்கி விஜய் சார் வந்து அன்றைக்கி ஒரு மாதம் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன். நான் எப்பவுமே அந்த இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்க நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த லலித் சார் அவர்களுக்கும் தமிழ் டைரக்டர் சுரேஷ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்திருக்கேன். சாரி பேசல வச்சுருக்கேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷருக்கு தேங்க்யூ. நம்பி மொத்த கேஸ்ட் அண்ட் குரூவை என்கிட்ட கொடுத்தாரு. பழைய நண்பர் தான், அதனால இயக்குனராகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அக்ஷய்க்கு தேங்க்யூ என்னை பொறுத்துக்கிட்டதுக்கு. நிஷ்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணணும். 25 ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணுறது, அந்த கேரக்டரோடைய ஸ்பெஷலெல்லாம் வந்து கன்வே பண்ணுறது நம்மளோட காஸ்டியூம் டிசைன் மூலமாக தான். நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் இந்த மூவி? தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அருண் தான் என்னை வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கூப்பிட்டு வந்தார். தேங்க்யூ ஸோ மச் அருண். அண்ட் என்னோட டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அக்ஷயா அண்ட் ஜெய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் மூவி. தேங்க்யூ. ஹலோ செக். வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் நன்றியை வந்து லலித் சாருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல அவர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வழக்கமாக நன்றியோட முடிச்சிருவேன். ஆமாம், நீங்கள் அவங்க கூட தேங்க்ஸ்னு 2 வரையும் சொன்னாங்க, நீங்கள் அது கூட சொல்ல மாட்டீங்க. இல்லை, இந்த தடவை கொஞ்சம் நிறையவே பேசலாம். ஏன்னா இது எங்கள் வீடு மாதிரி. ஏன்னா தமிழ் அவரோட நான் ஏற்கனவே டானாக்காரன் ஒர்க் பண்ணேன். விக்ரம் சார் கூடயும் டானாக்காரன் ஒர்க் பண்ணேன். ஸோ இது வந்து அவங்களோட 2வது படம். விக்ரம் பிரபு சார் அடிக்கடி சொல்லுவார் டானாக்காரன் டீம்னு. அப்போ வந்து சார் அதே ஆர்டர் தான், அதே எடிட்டர் தான், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டானாக்காரன் டீம்லேருந்து மறுபடியும் இந்த படம் பண்ணுறதில் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், சுரேஷ் வந்து ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸு, ஒன்றா கட்டடிச்சு சுற்றினது எல்லாமே கில்லி படம் ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகே. ஸோ 2 பேருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணா டைரக்டர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் பேட்சில் கூட ஒரு டைரக்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வருவாங்க. ஆர்ட் டைரக்ஷன் எங்கள் காலேஜில் வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிறைய பேருக்கு முன்னாடி இருக்கு. ஆனால் ஒரே பேட்சில் டைரக்டர் கேமராமேனும் வந்திருக்குது எங்கள் பேட்சில் தான். ஆமாண்ணே, ஆமாம், நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி தனித்தனியாக வந்திருக்கோங்க. சத்யன் சூரியன் அவங்க கேமராமேன் வந்திருக்காங்க. ஆனால் ஒரே பேட்சில் டைரக்டர் கேமராமேன் வந்திருக்குது எங்கள் பேட்சில் தான். அது எங்கள் பேட்சுக்கு ஒரு ஸ்பெஷல். அப்புறம் இந்த சிறைக்குள்ளே போகணுன்னா நான் கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி முன்னாடி போகணும். 2020 லாக்டவுன் அப்போ வந்து டானாக்காரன் எடிட்டை பற்றி நானும் தமிழும் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ஐயா சின்னதாக ஒரு கதை இருக்கு ஐயா, அடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருப்பார் ஒரு லைனு. சரிங்க ஐயா அப்படின்ட்டு அப்புறம் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ வந்து தமிழ்கிட்ட வந்து என்ன எதுவும் அனுப்பலை அப்படின்னோடனே ஜூலை 22 ஒரு மெயில் அனுப்புகிறாரு. ஸோ ஜூலை 23 எனக்கு குழந்தை பிறச்சு. அந்த மெயிலை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ ஒரு வாரம் கழிச்சு அந்த மெயிலில் திறந்து படிக்கிறேன். ஒரு 16 பக்கத்துக்கு ஒரு கதை வந்துச்சு. அதில் ஒரு 5 கேரக்டர் வச்சு, அதிலிருந்து தமிழ் வந்து கதிரவன் ஆயிட்டாப்புல, அதிலிருந்து பாண்டி அப்படியே இருக்காப்புல, முருகன் அப்படியே இருக்காப்புல, பூங்கொடி கலையரசி ஆயிட்டாங்க, இளஞ்சி அப்துல் ஆயிட்டாப்புல. பட் அந்த 16 பேஜில் நான் பார்த்த விஷயம் இப்போ 120 பேஜாக ஒரு 6 வருஷம் கழிச்சு சுரேஷ் என்கிட்ட கதையாக கொடுக்குறப்ப அது முழு படமாக கொஞ்சமும் அதோட கதையில் இருந்த தன்மை குறையாமல் அதே டைமில் ஒரு முழு படத்துக்கான ஃபுல் ஸ்கிரிப்டாக கொடுத்தான் சுரேஷ். வட படன்ற கோச்சு பிறகு. ஸோ
அதே படம் ஒரு 6 வருஷம் கழிச்சு என்கிட்ட 120 பக்கம் ஸ்கிரிப்டாக வருது. அதுதான் இந்த சிறை. இந்த சிறை படத்துக்கு வந்து முதல்ல நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து, தமிழ் ஆகட்டும், ஃபிலோமின் ஆகட்டும், சுரேஷ் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. அப்போ இந்த படத்தை என் நண்பனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட்ஸ், என்னோட லைட் மேன் டீம், கேமரா அசிஸ்டன்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி அக்ஷய், வெல்கம் டு தமிழ் சினிமா. நன்றி. மாதேஷ், நீங்க எவ்வளோ பேசுவீங்க அப்படிங்கிறதே வந்து இப்போதாங்க தெரியுது. இன்னும் நிறைய நல்லாவே பேசுவேன். இல்ல அதுக்கப்புறம் நானும் வந்து கேள்விப்பட்டேன், ஏன் இவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நீங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதாவது ரொம்ப டக்குன்னு லைட்டிங் வைப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ வாட் யூ லைக் டு சே ஆன் தட்? எல்லாருக்கும் வந்து இப்போ மாதேஷ் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்களாமே. அப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹேட்ரிக் ஃபிலிம்ஸ் நீங்கள் பேக் டு பேக் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. ஹேட்ரிக்கா 3 படம் வந்து வெற்றி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டானாக்காரன், அதுக்கப்புறம் அயோத்தி, பிடி சார். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஹேட்ரிக் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆண் பாவம் பொல்லாதது. அடுத்தது நம்மளோட சிறை அண்ட் 29 in the மேக்கிங். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். இதுவும் வந்து உங்களுக்கு ஹேட்ரிக்கா அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. ஓகே, ஃபீல்ஸ் லைக் ஹோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னீங்க, அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடைக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 3 பேர், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கள் காலேஜுக்கு பெருமை. இந்த நேரத்தில் அதையும் சொல்லியிருந்தோம். ஆனால் காலேஜில் இருக்க மொத்த ரஞ்சித் அண்ணா ஒரு நாள் சொன்னார், எவனையும் வரையறதுக்கு படிக்க வரானுங்க, வரையறதை விட்டு சினிமாவுக்கு போயிடுறானுங்க, அது தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். சார் எந்த காலேஜில் சார் படிச்சீங்க? காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், எக்மோர். அந்த காலேஜ்ல படிச்சு வந்தா எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்வு இருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. சீனியர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க டு கைட் them through. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, என்னுடைய முதல் மேடை. அதனால் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சொன்னாக்கா நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பரம் வச்சிட்டேன். இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கணுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டேரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் வந்து என்னோடய காலேஜ் ஜூனியரு. ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிக்கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்தெந்த நடிகர்களுக்கெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரி அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்கள என்னை செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்கள வேலை வாங்கிட்டேன். அது வரைக்கும் நன்றி. சூரிக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க, நான் நம்புகிறேன். நடிகர்கள் வந்து ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார்,
விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா படம் டைரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற இந்த கேரக்டரை வந்து அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருங்க போதும். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. என்ன ஒரு மெச்சூர்டாக இருக்கணும் அந்த படத்தில், ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க. அவர் அது வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டார். அதுக்கு நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான், நினச்சிருந்தா ஒரு நல்ல வேற ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் பண்ண இது. லலித் சாருக்கு உண்மையிலேயே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் இதை நம்பினார். அக்ஷய் நான் காட்டும்போதே இப்படி தான் வரும்போது கொஞ்சம் உடம்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இதுவாக பில்டப்பாக வந்தாப்புல, எல்லாம் வேண்டாம் போய் உடம்ப இது பண்ணு, நார்மலாக வா, ஊரில் இருக்க பசங்களை பாரு, எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேரை பாரு அப்படின்னு. அதுக்கு சூரி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். உடம்ப குறைச்சாரு, வந்தார், தாடி மீசை விட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணோம். அனீஷ்மா மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்த்தோம். எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்பட்டது. அனீஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கணும். சார் கரெக்டாக சொன்னார் வயசு. சார் மட்டும், சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை தெரியுதுடா அப்படின்னாரு. ஆனால் மற்ற யாருமே அனீஷ்மாவுடைய அந்த இது சொல்ல முடியாது. ஸோ அனீஷ்மாவுக்கு ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நான் எப்போதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்னவா இருக்குன்னா, ஒரு போலீஸ் எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சி. நான் தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு. ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதனால் அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வெற்றி சாரை சொல்லணும். என்னென்னா, இது வந்து வெற்றி சாருக்கு வந்து என்னென்னா, நாங்கள் வந்து நான் வீட்டில் இருந்ததோட நான் ஆல்ரெடி ஒரு பேட்டில் சொல்லியிருக்கேன், வீட்டில் இருந்ததோட வெற்றி சார் கூட இருந்தது தான் ஜாஸ்தி. ஏன்னா 24/7 வேலை, எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம், அவர் கூட இது பண்ணுவோம். ஸோ அப்போ என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு வேறு எதுக்குமான டைமே இல்லை. வெளியே சுற்றுறதோ நான் இது பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை. அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி, நினச்சா படிச்சுக்கிட்டு இருக்கலாம், எழுதலாம், என்ன ஒன்றாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணலாம். அங்கே தான் நான் உட்காந்து என்னுடைய 2 கதைகளையும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங் அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்க அவ்வளோ பெரிய பில்டிங் நான் பார்த்ததில்லை மீன்ஸ்னால் அந்த உள்ளே போய் பழகில்லை. ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரு. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது ரொம்ப புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு வந்து ரஞ்சித் அண்ணன் தான் இது பண்ணார். ஏன்னா ரஞ்சித் அண்ணன் தான் சார் உங்ககிட்ட வர வேண்டியது. முதல்ல ரஞ்சித் அண்ணன் தான் கூப்பிட்டு கேட்டாங்க. ரஞ்சித் அண்ணன் என்ன அனுப்பிச்சார், சும்மா இருக்கேன் நீ ஃப்ரீயாக இருக்கேடா போய் பாடுறா ஒரு டேரக்டர்னாரு. அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட போனோம், அங்கேருந்து அப்படியே உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணது. ஸோ அது வந்து என்னென்னா, லேட்டாக தான் நம்ம படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான், சரியான படத்துக்குள்ளே அதை வந்திருக்கோம் அப்படின்னு. ஆர்த்தி அக்கா வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு அக்கா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு 2 பசங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அக்காவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆர்த்தி அக்காவும் சரி, வந்தனா அக்காவும் சரி, எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. நான் எப்போதும் பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்து நான் வளர்ந்த பையன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக சார் கூட இருக்கேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். எனக்கு வந்து தானு சார்கிட்ட நான் போய் கதை சொல்லியிருக்கேன். தானு சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது ஒரு நம்பிக்கையான இது. ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார், அவர் உட்காந்து வச்சு பேச வச்சு அவர் அதை ரசிப்பார். சரி நீங்கள் பேசுங்க, நல்லா ஒரு இது இருந்துச்சு. எனக்கு தானு சாருக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு என்னுடைய காலேஜில் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவருடைய வாய்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம ஒன்று வரோம் அப்படின்னும் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ளே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன் நான் நம்புகிறேன். ஏன்னா கட்டாயம் நம்ம வந்து தவறான இதுக்குள்ளே போக மாட்டோம், போகவும் வாய்ப்பு இல்லை, நான் போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிறப்பாக ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது இருக்குல்ல, ஒரு சமூகத்து மேலே இருக்க ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நம்ம கூடுற பழகிறோட மனிதர்கள் தான். அதை வந்து நான் அதிகமாக இருந்தது வந்து வெற்றி சாருக்கு என்னவா சுத்து போட்டாலும் அந்த பார்வை மாறாது. அதனால் அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வையோட நானும் இயங்குறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றபடி எங்கள் அம்மா வந்து சினிமாவில் ஏன்னா எங்கள் அம்மா வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாது.
யார்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னா வெற்றிமாறன்னா தெரியாது. ஸோ எந்த நடிகர்களை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா அவங்க வந்து பட் ஆனால் மாதமான சம்பளம் கொடுத்துட்டோன்னா சந்தோஷம். ஸோ அது ஒரு பெரிய இது எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ ஒரு இது. அவங்க சினிமாவில் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று போகிறான் அப்படின்றது இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அப்பா இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அதை எனக்காக அதை நின்று பார்த்தது. ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மா போய் நின்னது. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. மற்றபடி மற்ற நண்பர்கள், என்னுடைய காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னென்ன நம்ம எப்போல்லாம் ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும். எல்லா நேரங்களும் நம்ம இதுவாக இருக்க முடியாது, மச்சான் அதை கொஞ்சம் போட்டு வரும், அதை கொஞ்சம் போட்டு வராங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்த வந்து வெற்றி சாரம் எனக்கு கொடுக்கல பெருசாக. சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லேயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணார். அது வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவார், ரொம்ப 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 கேர் பண்ணுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்பார், வெளியே போட கூட அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் விசாரிப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மாதேஷ் கேமராமேன். மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் நானும் அவனும் ஒரே கிளாஸ்மேட்டு தான், நானும் அவன் மச்சான் மாமான்னுவோம். அவன் எனக்கு இந்த படத்தை கிடச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே. நான் இது படம், இந்த படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும், சிக்கல் இருக்கும், சொல்கிறதுலே சிக்கல் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான நமக்கு மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அந்த மைண்டில் விஷுவல் சொல்கிறது ஒரு சிக்கல் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு கூட்டுத்தனமாக அதை நம்புவேன். என்ன அவன் நம்பினா, மச்சான் நீ பண்ணுறான் நான் பார்த்துக்கிறேன்டான்னா, அதை வந்து சரியாக பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். சிறை வந்து ரொம்ப முக்கியமான, எனக்கு படம், எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நெருக்கமான படம். ஒரு காம்பேக்டாக ஒரு இடத்துக்குள் ஒரு விஷயத்த படத்தில் சார் அப்பவுமே சொல்லுவார், படம் வந்து சின்னதாக பண்ணுங்கடான்னுவார். சின்னதாக யோசி, கரெக்டாக எழுதி எடுத்துகிட்டு போய் படம் பண்ணு, அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா எங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நினைக்காத, அப்படி நடக்கவே நடக்காதுன்றதை வந்து சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ரைட், ஓகே, நமக்கும் புரியும் வெற்றி சாருக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா இது நமக்கு சும்மாலாம் வந்து கிடைக்கல, ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேபிள்ன்றது, வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப அந்த அசிஸ்டன்ட்ன்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதன் மூலிமா எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப ஒரு நான் சொல்லிக்கிறேன், லலித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழுக்கு ரொம்ப நன்றி, வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ரெசன்ட் மீடியா 2 பேருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு, இந்த விழாவை பார்த்ததுக்கு. வர 25 இந்த படம் ரிலீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் ஷோ முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். நன்றி. இருக்கு காரெல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு ட்ரெண்டில் படம் எந்த அளவுக்கு அவர் சாட்டிஸ்ஃபைடாக எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு மொமெண்ட்ல இருந்தே வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு கைதட்டல்கள் கொடுக்கலாம். ப்ரொடியூசர் லலித் குமார் சார் வந்து நம்மளோட டைரக்டர் சுரேஷ் சாருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கார் வந்து இப்போ கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் இந்த சைட் வந்தீங்கன்னா நம்ம லைவாக என்ன கார் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பின்னாடி we have a live of the car. கார் வெளியில தான் நிற்குது சார். சுரேஷ் சார் திருப்பி போகும்போது அந்த காரில் அந்த லைவ் வீடியோ ஆன் பண்ணுறீங்களா? அம்மா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாமா? ஓகே, இது சார் நம்பர் 3, 2, 1 அப்படின்னு சொல்லி let's unveil the car that we are going to present to Suresh sir. Congratulations and your car is ready here. பேசலாம், நம்ம சுரேஷ் சார் கிட்ட கேட்கலாம் சார் குயிக்கா. ரொம்ப தேங்க்ஸ். கார் தானே கண்டிப்பாக இல்லை, படம் பண்ணதுக்காக சார் கார் கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி. இன்னும் நான் நல்ல படங்கள் பண்ணணும், அதுக்காக இது ஒரு உந்துதலாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னோட உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் மேலே வந்துடுங்களேன், உதவி இயக்குநர்கள் கொஞ்சம் மேலே வாங்களேன் ப்ளீஸ். வாங்க கொஞ்சம் வேகமாக வாங்க. அமர் வாங்க. வா முரளி வா. இங்கே ஜெய் எங்க வா. இவருங்க சூர்யா சார் வாங்க சார். அப்படியே அசிஸ்டன்ட் கேமராமேன் டீமும் மேலே வந்தால் நல்லா இருக்கும். வாங்கப்பா.
இல்லையா, வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அப்படியே காலேஜ் போயிட்டு வரணுமாப்பா, வாங்கப்பா. சிறைப்படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு அழைக்கிறோம். வந்துருங்க வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க பட்டக்கு. எடிட்டர் தமிழ், தம்பி தமிழ் வாப்பா, வாங்க வாங்க வாங்க. எஸ்பி நாராயணன் சவுண்ட் மிக்ஸ் மேலே வாங்களேன். தமிழ் மேலே வாடா. பாரி இங்க